குறள் கூறும் அறம். இல்லற வாழ்வின் பயனாக பெறும் மக்கட்பேரும் அது சார்ந்த அறமும் இங்கு பேசப்படுகிறது. பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிய வேண்டியவற்றை நன்கறிந்த புதல்வர்கள் ஒருவனுக்கு கிடைத்தால் அவனுக்கு அதுவே சிறந்த பாக்கியமாகும். மாசற்ற பண்பு நிரம்பிய புதல்வனை பெற்றால் 7 தலைமுறைக்கும் தீமையோ பழியோ அண்டாது என்பதையும் அவரவர் வினைக்கு ஏற்பவே வருவதுதான் மக்கட்பேறு என்பதையும் குழந்தைகள் தங்கள் பிஞ்சு கரங்களால் துழாவும் சோரே பெற்றோர்க்கு அமிர்தம் போலாம் என்பதையும் கூறி, மழலை சொல் கேட்டலே இன்பமாம், அதோடு குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்பவர் மழலை சொல்லை கேளாதவர்களாகத்தான் இருக்கக்கூடும் என்பதை குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர் அனுபவித்து கூறுகிறார். தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் என் நிலையில் ஒரு தாய் மகிழ்ச்சியை அடைவாள் என்பதையும் இனி வரும் குறள்களில் கூறுகிறார். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். சான்றோர்கள் நிறைந்த சபையில் தன் மகன் உயர் சிறப்பினை பெறும்படி உருவாக்குவதே தந்தையின் கடமை என்பதையும், தம்முடைய மக்களின் அறிவு கூர்மை தமக்கு கிடைக்கும் இன்பத்தினை விட சமுதாயத்திற்கு இனிமையுடையதாக இருக்க வேண்டும் என்பதையும் அதுவே போற்றற்குரியதாகும் என்கிறார். அதுபோல ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று தாயின் மகிழ்வை கூறுகிறார். இப்படி பெற்றோர்கள் மகிழ மகன் என்ன செய்ய வேண்டும் என்பதை மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் என்னும் சொல் என்று இவ்வதிகாரத்தின் இறுதி குறளில் பதிய வைக்கிறார். இப்படி ஒரு மகனை பெற இவனின் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று சமுதாயம் போற்றும்படி இருத்தலே மகன் தந்தைக்கு செய்யும் நன்றி கடன் என்று கூறி இவ்வதிகாரத்தை முடிக்கிறார் வள்ளுவர். இதற்கான ஆன்மீக கதை ஒன்றை பார்ப்போம். இரணியனை கொல்வதற்காக நரசிம்மன் தூணிலிருந்து வருகிறார். பிரகலாதன் தன் தந்தையிடமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்தவன். அவனை காக்கவே நரசிம்மனாக வருகிறார். இரணியனின் குடலை பிடுங்கி மாலையாக போடுகிறார். வானவர்கள் நடுங்கினர். யாரும் அருகில் சென்று அவரை சாந்தப்படுத்த தயங்கினர். பக்தனான பிரகலாதன் மட்டும் கலங்காமல் நின்றிருந்தான். மெதுவாக பரமனின் அருகில் சென்று சாந்தப்படுத்த முயற்சிக்க நரசிம்மனோ அப்பாலகனை அள்ளி எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு தான் தன் பக்தனை காக்க தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்கிறார். பரமனின் மனம் உருகுவதைக் கண்டு பக்த பிரகலாதனும் உருகினான். ஏதாவது வரம் நீ கேட்டு நான் உனக்கு தர வேண்டும் என்று நரசிம்மன் அவனை வற்புறுத்த, அப்போது பிரகலாதன் பரமனை நிந்தித்த தன் தந்தையை மன்னித்து மோட்சம் அளிக்கும் வரத்தை கேட்கிறான். பரமனும் அவ்வாறே அளிப்பதாக கூற பக்தன் மகிழ்ச்சி அடைகிறான். இதைவிட ஒரு மகன் தந்தை காற்றும் உதவி என்ன இருக்கிறது? இப்படி ஒரு பண்புள்ள பக்தனை மகனாக அடைய இரணியன் என்ன நோன்பு நோற்றானோ என்று வியக்க வைக்கிறது. மற்றும் ஒரு காட்சி. கண்ணனே ஒரு பண்புள்ள மகனை பார்க்க அவன் இல்லம் வந்து காத்திருக்கும் புராண நிகழ்வு பார்ப்போம். பண்டரிபுரம் என்ற ஊரில் புண்டரீகன் என்ற ஒரு தர்மாத்மா இருந்தான். அவ்வூரில் உள்ள அனைவரும் ஏகமனதாக இவனை பாராட்டுவார்கள். என்ன தவம் இவன் பெற்றோர்கள் செய்தனரோ, இவன் இப்படி ஒரு சேவை செய்கிறானே என்று போற்றுவார்கள். காரணம், இவன் தந்தை பெற்றோருக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதோடு அவர்கள் மனம் கோணாமல் உரிய நேரத்தில் அவர்களுக்கு உரிய சேவையை செய்த பிறகே தன் மற்றைய வேலையை கவனிப்பான். அவனின் சேவை மனப்பான்மையை பார்த்து மகிழ்ந்த அப்பண்டரிபுரம் விட்டலனான கண்ணன் அவனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிய அந்த பக்தனின் இல்லம் செல்ல புண்டரீகன் தன் பெற்றோருக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டிருந்ததையால் காத்திருக்கும் கண்ணனை அறியாதிருந்தான். என்றாலும் ஒரு செங்கலை போட்டு அதில் ஏறி நின்று விட்டலன் தன் கரங்கள் இரண்டையும் தன் இடுப்பில் வைத்து கொண்டு புண்டரீகன் வரும் வரை பொறுமையாக காத்திருந்ததாக
புராண நிகழ்வு கூறுகிறது. பரமனும் இப்படிப்பட்ட அன்புக்குரிய பண்புக்குரிய மகனை காண காத்திருக்கிறான் இன்று வரை. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.